Erorukum Vanakkam. Chers fidèles téléspectateurs, c'est avec un immense plaisir que je vous retrouve ce dimanche matin pour votre nouvelle émission Padel. Une émission placée sous le thème de la musique. Mais avant de débuter, je vous propose d'écouter la pensée spirituelle du jour. Si le mental n'est pas pur, l'individu peut entendre la vérité 1 millier de fois, mais elle ne lui sera pas révélée. Swami Tapovan. Après cette belle pensée, écoutons un fabuleux bhajan qui vous laissera quelques indices sur le sujet de cette émission. அதனாலே இன்றைக்கு ஒரு நல்ல நாள். எல்லாரும் வந்து உட்கார்ந்து 9:30 மணி அல்லது 9:45 உங்களுடைய இடுப்பை எல்லாம் யோசனை பண்ணி முடிச்சிடுவோம். அது வரைக்கும் மனசையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருந்தோம். நாங்கள்லாம் மனசோட தான் உட்காந்துருக்கோம்னு சொன்னாலும் யாரோ ஒருத்தர் 2 பேர் மனசு அந்தண்டு போய் டைம் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்காது. வாருமே நீங்கள் வாருமே பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே, வாருமே நீங்கள் வாருமே பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே. மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடுக்கை இயலையும் நினைந்திருக்க வாருமே. மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடுக்கை இயலையும் நினைந்திருக்க வாருமே. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். ஒத்து வாழலாம், ஆளலாம் அரசாயாளலாம். ஒத்து வாழலாம் அரசாயாளலாம், சித்தியாகலாம் வெற்றியாகலாம். பொறுப்பும் ஏறலாம் உணர்ச்சி கூடலாம், வெற்றி பேசலாம். நீங்கள் வாருமே பெருத்த பாருளி, நீங்கள் வாருமே பெருத்த பாருளி. அலைகடல் வளைந்துடுத்த எழுபுவி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம். அலைகடல் வளைந்துடுத்த எழுபுவி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம். அழகையரசன் தனக்கும் அமரரசன் தனக்கும் அரசன அரஞ்சலித்தி ஆளலாம். நாம் அரசன அரஞ்சலித்தி ஆளலாம். வாங்கோ வேல் முருகா அதிரவரும் என்று முட்ட அலையில் வினை சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றியாகலாம். அடைபெறுவதென்று முக்தி அதிமதுர செந்தமிழ்க்கு, அடைபெறுவதென்று முக்தி அதிமதுர செந்தமிழ்க்கு அருள் பெற நினைந்து சித்தியாகலாம். அதிரவரும் அதிரவரும் ஆமா அதிரவரும் என்று முட்ட அழகில் எல்லை சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றியாகலாம். நீங்கள் வாருமே பெருத்த பாருளி.
புஷ்பகமுடன் நிறம் வெளுத்த இவவரசனும் பொறுப்பும் ஏறலாம். இவவரசனும் பொறுப்பும் ஏறலாம். இருவரவர் நின்றிடத்தும் இங்கு இருவரவர் நின்றிடத்தும் எவரவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்றுணர்ச்சி கூடலாம். ஒருவன் இவன் என்றுணர்ச்சி கூடலாம். ஆமா, ஒருவன் இவன் என்றுணர்ச்சி கூடலாம். முருகன் ஒருவன் இவன் என்றுணர்ச்சி கூடலாம். வேல் முருகா 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 என்ன சின்ன பூச்சியா அதை பிடிச்சா அப்படி போற. என்ன இவன் உங்களை எல்லாம் தான் பார்த்துட்டு பாடுறான். உங்களுக்குள்ள எல்லாம் முருகனையும் 600 வருஷத்துக்கு முந்தின அருணகிரிநாதருடைய சித்தாந்தத்தையும் மனசுல வச்சுக்கொண்டு பாடுகிறான். நீங்க கொஞ்சம் அசைஞ்சா கூட இவனுக்கு தெரியும். கண்ண மூடின்னு தான் பாடுறான். அப்போ யமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்ந்து நிற்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம். யமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்ந்து நிற்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம். இவையொழியவும் பலிப்பதகலவிடும் உங்களித்த இணையினி விடும் பொருள் ஆருளி நீங்கள் வாருளி பெருத்த பாருளி நீங்கள் வாருளி. ஏரோப்ளேன்ல நம்மள மட்டும் தூக்கி போடுறதா இருந்தா நாமளும் சூர்சூரா போயிடுவோம். நாமளா ஏறி உட்காந்துக்கிறோம். இந்த பெட்டியினால எல்லாம் அப்படி முடியல பாருங்க. அங்கிருந்து இங்க வரும்போது எல்லாம் தனித்தனியா போகுது. காத்து எங்கெல்லாமோ போறது. பெட்டி நாதத்தையே கொடுக்கல. முதலி பெரியம்பலத்துள் வரைய ஜல மண்டபத்துள் முதலி பெரியம்பலத்துள் வரைய ஜல மண்டபத்துள் முனிவதொட அன்று நித்தம் நாடினான். இன்று நாமும் பாட இங்கு நித்தம் நாடுறான். அவன் மயிலையும் அவன் திருக்கை கையிலையும் அவன் தடுக்கை இயலையும் நினைந்திருக்க வாருமே வாருமே நீங்கள் வாருமே. சுதி வீரங்க வெற்றி முறைநெறி பறந்து விட்ட கோழியா முதிய உணர்ந்து விட்ட முதிய குடர் நன்று சுட்டு முதுகழுது பந்தரிட்ட வேடினா மலைமருந்து தைப்பூனத்தி வளருமிரு குன்ற மொத்தி வலிபுடி புகுந்திருக்கும் மழலைகள் விளம்பி வைத்த அறுவர் முலை உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாடினான். குமர படிவுடன் வளர்ந்திருக்கும் வாடினான்.
மலையிறை மடந்தை வெற்ற ஒரு மதலை என்றூதித்து மலையிடியவும் தோணித்த தோழினான் மயிலையும் அவன் பேருக்கை அயிலையும் அவன் கரைக்கை எதையும் நின்றெடுக்க வாருமே வேல் முருகா Les festivités du Vaikarsi Vishargam Kavadi viennent de se terminer. De nombreux Bhakten de Muruga ont certainement dû écouter des bhajans à la gloire du Seigneur Muruga. Parmi ces chansons se dégage un célèbre écrivain, compositeur et un chanteur de la musique classique carnatique qui est aussi connu comme le fervent Bhakten du dieu Muruga. Balasubramanian, plus connu sous le nom de Pittukuli Murugadas, est né en 1920 et est décédé en 2015 et plus précisément le jour du Mahakanda Sashti. Je vous laisse le soin de découvrir sa biographie à travers ce reportage préparé par l'équipe de Vanakam Réunion TV. Au cours d'un rituel, d'une célébration ou dans la vie en général, la musique détient une place fondamentale. Les percussions et les battements de cœur ne font qu'un. Les instruments à vent, à cordes et les voix percent les nuages et s'unissent à l'énergie divine. Dans le sud de l'Inde, depuis le XVIe siècle, est née la branche carnatique de la musique classique indienne. Elle évolua au fil du temps et de nombreux sages et artistes s'y adonnèrent. Certains artistes ayant appris les bases de la musique classique se sont épanouis dans un style plus libre, le bhajan. Parmi eux, Pittukuli Murugadas. Sa voix, son jeu d'harmonium ont fait vibrer les cœurs depuis des années. Qui n'a jamais entendu son fameux Kanda Muruga ou encore Amma Amma Taye? Découvrons l'histoire de cette icône de la musique indienne. Amma Taye Kalivadi, ni ennavai kapaye. Amma Taye Kalivadi, ni ennavai kapaye. Il est né dans une famille de brahmanes. Sa mère est Talamelu, son père Sundaramayer. Dès son plus jeune âge, Balasubramanian, ou son nom populaire Murugadas, alla vivre chez ses grands-parents et apprit les bhajans avec son grand-père, Gopalakrishna Bhagavatal, et sa grand-mère Rukmini. À l'âge de 7 ans, il commença la pratique du yoga sur le mont Pajani. Un jour, toutes les offrandes qu'il avait dans les mains étaient tombées. Le voyant recouvert de vibhuti, de cendres sacrées, un sage cria « Oh, Shalavanabhava !» Son initiation spirituelle débuta donc avec le mantra Shalavanabhava. Durant son enfance, l'un de ses yeux avait été blessé pendant un jeu et avait été infecté en interne. Bien plus tard, cela avait posé un problème et l'infection d'un œil avait commencé à se propager à l'autre. Lord Muruga apparut dans son rêve et lui demanda d'enlever l'œil infecté. Ceci fait, l'œil droit fut sauvé. À l'âge de 15 ans, il quitta sa vie de famille et parcourut l'Inde en tant que sannyasi, en tant que renonçant, vêtu de sa robe orange, chantant des bhajans, des chants dévotionnels,
chantant les louanges de Muruga en majeure partie. En 1936, il participa à la marche du sel aux côtés du Mahatma Gandhi, de Nehru, de Sarojini Naidu et bien d'autres grandes figures de l'indépendance. Des centaines de militants, de combattants pour la liberté furent battus et emprisonnés. Parmi eux, Muruga Das. Sous les coups des policiers, ses yeux déjà abîmés par des jeux furent davantage blessés. Il perdit une grande partie de sa vue. À partir de là, ses vers noirs se sont révélés être une partie intégrante de son personnage. 6 mois plus tard, il fut libéré. Un jour, pendant qu'il méditait sur les bords du fleuve Sarasvati, Pitukuli Muruga Das entendit une voix intérieure lui dire en langue tamoule « Allez en Inde du Sud, vous avez du travail à faire là-bas. » À partir de ce moment, Balasubramaniam Muruga Das comprit que seul Muruga était sa voie, sa destinée. Chanter la gloire et les louanges de Muruga était donc sa mission de vie. C'est avec dévotion qu'il accomplit cette mission. Il partit aussitôt au Tamil Nadu pour vivre la vie d'un saint et d'un chanteur. Il étudia sous la direction du grand yogi Brahmananda Paladeshiya, réputé pour avoir de grands pouvoirs, et qui lui donna le nom de Pitukuli, et Swami Ramdas, le chef d'un État au nord du Kerala, a ajouté le titre Muruga Das. Tous deux associés signifient le serviteur de Lord Muruga. La rencontre de Valimalai Sri Sachidananda Swamigal marqua également un tournant dans sa vie. Il resta avec Swamigal à Valimalai pendant plus d'1 an. Il s'en inspira énormément et le considéra comme son Tirupugash Guru, le maître qui lui enseigna les Tirupugash que Muruga Das, à son tour, partagea à travers sa musique. Une performance de Muruga Das n'était jamais complète sans quelques extraits du Tirupugash, d'une prononciation et d'une diction parfaite. சத்குருநாதா காலையில் எழுந்து உன்னாமமே மொழிந்து உன்னாமமே மொழிந்து காதல் உமை மைந்தா எனவோதி தடுங்கோள் மனத்தை. En 1978, il se maria à Devi Saroja, une femme accomplie dans la musique et dans la danse. De plus, il composa des milliers de bhajans qui traversèrent les frontières indiennes. Pitukuli Muruga Das voyagea à travers le monde, notamment aux États-Unis, au Royaume-Uni, à l'île de la Réunion, à l'île Maurice, aux Seychelles, au Sri Lanka et en Afrique du Sud, afin de partager sa dévotion à travers ses bhajans. En 1995, Pitukuli Muruga Das fut invité à chanter dans 7 langues différentes, des bhajans tout aussi émouvants les uns que les autres, notamment à la World Hindu Conference qui avait eu lieu à Durban, en Afrique du Sud, où il partagea l'estrade avec Nelson Mandela. Nombreux sont les prix qui lui ont été décernés au cours de sa vie. En 1956, il reçut le Sangita Samrat de Swami Sivananda. En 1984, le gouvernement du Tamil Nadu lui octroya le titre de Kalei Marmani pour son excellence dans le domaine de l'art. En 1994, le serviteur de Muruga reçut le titre de Madhura Gana Marmani et en 1998, on lui décerna le prix de la Sangeet Natak Academy Award.
C'est lui qui a été le premier à encourager le public à chanter avec lui. Il a été suivi par des gens comme Haridas Giri. Il a simplement ému le public par sa musique chargée de bhakti. C'est ainsi que tous se rappelleront de Pittukuli Murugadas, le serviteur de Muruga. Des prix pour souligner sa performance, sa divine voix qui avait fait et fera toujours vibrer nos cœurs et élever notre âme. Puissent ces bhajans nous permettre d'atteindre les pieds du lotus divin. Shri Pittukuli Murugadas. चिंता नास्ति किला चिंता नास्ति किला चिंता नास्ति किला तेषां चिंता नास्ति किला चिंता नास्ति किला तेषां चिंता नास्ति किला चिंता नास्ति किला. Après ce reportage sur Pittukuli Murugadas, écoutons l'un de ses bhajanam. கந்தா முருகா வருவாயே சாந்தி கரவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி கரவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி கரவே அருள்வாயே கனவல்ல வாழ்வென்று சொல்வாயே கடித்தேற ஒரு பாதை அருள்வாயே கனவல்ல வாழ்வென்று சொல்வாயே கடித்தேற ஒரு பாதை அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே முருகா 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 கணமேனும் வாராயில் தெய்வமே கண்ணார கண்டால் போதுமே கணமேனும் வாராயில் தெய்வமே கண்ணார கண்டால் போதுமே துணையாக வருவாய் எனதாருயிரே நீ சொன்னபடியே நான் பாடுவேன் துணையாக வருவாய் எனதாருயிரே நீ சொன்னபடியே நான் பாடுவேன் கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே முருகா 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 எந்தல் மனமுன்னை நாடுதே உந்தல் எழிலை பாடுதே எந்தல் மனமுன்னை நாடுதே உந்தல் எழிலை பாடுதே எனதாகி வந்தால் உனதாகி வாழே நீ சொன்னபடியே நான் பாடுவேன் எனதாகி வந்தால் உனதாகி வாழ்வேன் நீ சொன்னபடியே நான் பாடுவேன் நீ சொன்ன
சொன்னபடியே நான் பாடுவேன் முருகா நீ சொன்னபடியே நான் பாடுவேன் கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே சாந்தி பெறவே அருள்வாயே கந்தா முருகா வருவாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பெறவே அருள்வாயே சாந்தி பெறவே அருள்வாயே Nous sommes actuellement dans le deuxième mois de l'année tamoule, à savoir Vaikasi. Jetons un coup d'œil sur l'agenda de la semaine. Compte tenu du contexte actuel, veuillez vous rapprocher des associations organisatrices respectives. Lundi 31 mai, Shasti, pour Jaipur Muruga. Samedi 5 juin, Ekadesi, pour Jaipur Vishnu. Compte tenu du contexte actuel, veuillez vous rapprocher des associations organisatrices respectives. Chers fidèles téléspectateurs, notre émission musicale s'achève. N'oubliez pas la rediffusion ce mercredi à 13h, mais aussi sur notre chaîne YouTube Banakam Réunion TV. Avec toute l'équipe bénévole de Banakam Réunion, nous vous donnons rendez-vous dimanche prochain pour une nouvelle émission. Récemment, nous avons lancé un appel aux dons via le site internet Hello Asso. Nous comptons sur vous pour votre générosité. Je vous souhaite à tous un très bon dimanche et une très bonne fête des mères. Nandri Banakam.